ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிங்கப்பண்ணி ஆனந்தி இப்போ ரொம்பவே தவிச்சு போயிட்டாங்க. அதாவது ஆனந்தி தன்னுடைய அக்காவோட கல்யாணம், கோகிலா கல்யாணத்தை சிறப்பாக நடத்தணும், இந்த ஊரே மூக்கில் விரல வைக்கிற மாதிரி நடத்தி காட்டணும்னு சொல்லி கனவோடு இருக்காங்க. அதுக்காக தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவம், கர்ப்பமான விஷயம் இதெல்லாம் மூடி மறைச்சிக்கிட்டு இப்போ போலியாக வேஷம் போட்டுக்கிட்டு போலியாகவே தன் குடும்பத்து கூட சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மனசுக்குள்ளே அவங்க மிகுந்த வேதனையோடு இருக்காங்க. தன் வாழ்க்கையில் அன்பு கூட சேர்ந்து நம்ம வாழணும்னு ஆசைப்பட்டோம், ஆனால் விதி பிரித்து வச்சிருச்சு. நான் கர்ப்பமாக இருக்கேன், இந்த கர்ப்பத்துக்கு காரணம் யாருன்னு தெரியலன்னு சொல்லி ஆனந்தி புழுகி செத்து போயிட்டாங்க. இருந்தாலும் தன் குடும்பத்துக்காக இப்போ போலியாக சிரித்து பேசிக்கிட்டு எல்லாரும் முன்னாடியும் வேஷம் போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கணும், நம்ம அக்கா கல்யாணத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு கூட ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு சில சம்பவம் நடந்துச்சு. அதாவது கோகிலா கட்டிக்க போகிற மாப்பிள்ளையோட அண்ணன் வீட்டிலேருந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு. அவங்க அண்ணியோட வைர நெக்லஸ் காரணம்னு சொல்லி அந்த பழியை கொண்டு போயிட்டு அண்ணன் வேலு மேலே போடும் பொழுது அவன் ஏற்கனவே சொந்த அக்கா கல்யாணத்தை நிறுத்திட்டு நகையை தூக்கிட்டு ஓடணும் தானே, அவன் திருடன் தானே, அவன் ஏன் திருடி இருக்க மாட்டான்னு சொல்லி ஒரு பழியை தூக்கி வேலு மேலே போட்டாங்க. ஆனால் நல்ல வேலையாக அன்பு அந்த இடத்துல வேலுவையும் அவர் மனைவியும் காப்பாற்றி விட்டுட்டாரு. அன்பு உண்மையாலுமே அந்த இடத்துல உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கலனா இந்நேரம் ஆனந்தி குடும்பம் அவமானத்தில் கூனி குறுகி நின்றுருக்கும். அதுவும் இல்லாமல் கோகிலாவோட கல்யாணமும் நின்று போயிருக்கும். கோகிலாவோட கல்யாணம் நின்று போச்சுன்னா அதுக்கப்புறம் ஆனந்தி சந்தோஷத்தை இழந்து எனக்கு கிடைக்கிற ஒரே சந்தோஷத்தையும் கடவுள் பறிச்சிட்டாருன்னு சொல்லி உண்மையாலுமே மனசளவில் நொந்து செத்துருப்பாங்க. அந்தளவுக்கு இப்போது அன்பு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சி இவன் தான் வைர நெக்லஸ் திருடினான்னு சொல்லி நம்ம சவ் லவ் பண்ண மேண்டிங்கிற ஒருத்தனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல மேண்டி ரொம்ப துரோகி, அவன் திருடன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு சௌந்தர்யாவோட காதல் இந்த இடத்துல இலவு காத்த கிளி போல் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இருந்தாலும் சௌந்தர்யா பண்ணது தப்பு தான். வந்த இடத்துல பார்த்த உடனே ஒருத்தன் லவ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயங்கிற மாதிரி இந்த சம்பவம் இருக்குது. உண்மையிலுமே அன்பு ஆனந்தியோட குடும்பத்தை மட்டும் காப்பாற்றி விடல, சௌந்தர்யாவையும் இந்த இடத்துல மறைமுகமாக காப்பாற்றி விட்டுருக்காரு. ஏன்னா சௌந்தர்யா அந்த திருடனை மனசார காதலிச்சாங்க. அவன் நல்லவன், அப்பாவி, யதார்த்தமான மனுஷன்னு சொல்லி அவனை நினச்சி காதலிச்சாங்க. ஆனால் இந்த இடத்துல அவன் திருட்டு பையன்னு சொல்லி அன்பு அவன் முகத்தரையை கிழிச்சதால் இன்னைக்கு அன்பு ஆனந்தி குடும்பத்தையும் காப்பாற்றி விட்டுருக்காரு, சௌந்தர்யாவோட வாழ்க்கையும் காப்பாற்றி விட்டுருக்காருங்கிற மாதிரி இருக்குது. அழகப்பன் குடும்பத்துக்கு வர இருந்த ஒரு அசிங்கத்தையும் அவமானத்தையும் நம்ம அன்பு தடுத்து நிறுத்திட்டாரு. இப்போது அழகப்பன் தலை நிமிர்ந்து நிற்கிறாருன்னா அது அன்பு செஞ்ச அந்த காரியத்தால் தான். இப்போ அன்புவை எல்லாரும் பாராட்டுறாங்க. மகேஷ் கூட அன்பு நீ உண்மையாலுமே சாமர்த்தியமாக இருந்து விழிப்புணர்வோடு இருந்து இந்த கல்யாணத்துக்கு வர இருந்த அசிங்கத்தை காப்பாற்றி விட்டுட்டுன்னு சொல்லி நம்ம மகேஷ் கூட அன்புவை பாராட்டும் பொழுது அந்த இடத்துல ஆனந்தி அன்புவை பெருமையாக பார்க்குறாங்க. ஆனந்தியோட அப்பாவும் அன்புகிட்ட நன்றி சொல்கிறாரு. தம்பி நீங்கள் மட்டும் இல்லைன்னா இந்த கல்யாணம் இந்நேரம் நடந்திருக்காது தம்பி, என் குடும்பமே அசிங்கப்பட்டு நின்றுருக்கோம். இங்கே பாருங்கள், என் பையன் வேலு எப்போ ஒரு தப்பு பண்ணலாம், அதுவும் அவனுடைய வாழ்க்கைக்காக என் பணத்தை திருடிட்டு போனான், அது திருட்டுன்னு நான் நினைக்க கிடையாது. இதுபோல் அக்காவோட கல்யாணம்னு கூட பார்க்காம அவன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்கு நகையை திருடிட்டு போயிட்டானேன்னு சொல்லி நான் கோவப்பட்டது உண்மைதான். ஆனால் அவன் இப்போ ரொம்ப நல்லவன். அவன் தன்னுடைய தப்பு உணர்ந்து வந்திருக்கான். அவன் என் மூஞ்சிலே முழிக்காமல் இத்தனை காலமாக சுயமாக சம்பாதிச்சு தன் மனைவிக்கு சாப்பாடு போட்டிருக்கான். இதிலிருந்து அவன் இனிமேல் தன் வாழ்க்கையை அவன் சிறப்பாக செய்வாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் அவனை மனசார நான் மகனாக ஏற்றுக்கிட்டேன்னா அதுக்கு காரணம் நீ தான் அன்புன்னு சொல்லி இப்போ அன்புகிட்ட அழகப்பன் நன்றி தெரிவிக்கிறாரு. உண்மையாலுமே ஆனந்தியோட கனவு, லட்சியம், சந்தோஷம் எல்லாமே தன்னுடைய அக்கா கோகிலாவோட கல்யாணத்தை நடத்தி வைக்கணும், அதை கண்குளிர பார்க்கணும், நம்ம அப்பா அம்மா சந்தோஷப்படணும், இந்த ஊரே தன்னுடைய அக்கா கல்யாணம் நின்று போச்சுன்னு சொல்லி ஏளனம் பேசினாங்க. இப்போ எல்லாருமே பரவாயில்ல, இந்த கல்யாணம் சீரும் சிறப்பும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஊரே பேசணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஆனந்தியோட லட்சியமே. அந்த லட்சியத்தை இப்போ அன்பு காப்பாற்றி விட்டுருக்காரு. சரி, அன்பு தன்னுடைய காதலியோட குடும்பத்தை காப்பாற்றி விட்டாரு, தன் காதலிக்காக எல்லாம் பண்ணுறாரு, ஓகே. ஆனால் இந்த இடத்துல தன்னுடைய காதல் கை கூடாது அப்படின்னு தெரிஞ்சு கூட மகேஷ் இந்த இடத்துல ஆனந்தி குடும்பத்துக்காக துடிப்பு உண்மையாலுமே எல்லாரும் பாராட்டும்படியாக இருந்துச்சு. ஒரு மனிதன்கிட்ட பணம் அதிகமாக இருந்தால் அந்த பணத்தை அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுறது ஒரு மிகப்பெரிய குணம். ஆனால் அந்த குணம் யாருக்கும் வராது. நம்ம மகேஷுக்கு அந்த குணம் அதிகமாக இருக்கிறதால எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, ஆனந்தி நினச்ச மாதிரி அவள் அக்கா கல்யாணத்தை சீரும் சிறப்பும் நடத்தணும், இதில் எந்த ஒரு தடையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஆனந்திக்காகவே பல லட்சங்கள் செலவழிக்கிறதுக்கு நம்ம மகேஷ் காத்து கடந்தார். அதாவது அந்த வைரல் நெக்லஸ் எவ்வளோங்க, 5 லட்ச ரூபாயா, நான் வாங்கி தரேன், இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் பண்ணாதுன்னு சொல்லி அத்தனை பேர் முன்னாடியும் நம்ம மகேஷ் மன்றாடி கேட்டுக்கொண்டது உண்மையாலுமே காதலுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக. ஏற்கனவே ஆனந்தியை காதலிச்சோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஆனந்தி மேலே ஒரு தனிப்பட்ட கவலையும் ஒரு அக்கறையும் இருக்கிறதால மகேஷ் ஆனந்திக்காக துடித்த துடிப்பு எல்லாரும் பாராட்டும்படியாக இருந்தது. அன்பு கூட மகேஷை பார்த்து ரொம்பவே
பெருமைப்பட்டார். ஆனந்தி குடும்பத்துக்கு வர இருந்த அந்த பழி பாவமெல்லாம், திருட்டு பழியெல்லாம் இப்போ போயிட்டு, இப்போ ஆனந்தி குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் சூப்பராக நடக்க போகுது. கோகிலாவோட கல்யாணம் சிறப்பாக நடக்க போகுது. கோகிலாவோட கல்யாணத்தை இனிமேல் யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் திடீர்னு சுயம்புலிங்கம் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். அதாவது மகேஷ் வந்து தன்னுடைய அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி ஃபோன் வரவும், நான் ஊருக்கு போயாகணும், அம்மாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம், மித்ராவுக்கு ஃபோன் வந்திருக்கு, மித்ரா என்கிட்ட சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ மகேஷ் உடனடியாக அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு ஊருக்கு போயாகணுங்கிற கட்டாயத்துக்கு வந்துட்டார். இந்த சூழ்நிலையில் ஆனந்தி துடிச்சு போயிட்டாங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க, நீங்கள் கண்டிப்பாக போங்க சார், அம்மாவை பாருங்கள், அம்மாவை கேட்டதா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அக்கறையாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காரை வந்து பார்த்து ஓட்டுங்க சார், ரொம்ப வேகமாக ஓட்டாதீங்க, பார்த்து போயிட்டு எனக்கு ஃபோன் போடுங்கன்னு சொல்லி அக்கறையாக விசாரிக்கிறத பார்த்தா மகேஷ் மனசில் ஒரு ஆனந்தம் வருது. ஆனந்தி எனக்கு மனைவியை கிடைச்சா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. கண்டிப்பாக மகேஷ் இந்த இடத்துல வந்து ஆனந்தியை ஃபுல்லாக மறந்துட்டு தன் மனசுக்குள்ளே ஆனந்தி காதலை வச்சுருந்தாலும் அன்புக்காகவே இந்த இடத்துல தன் காதலை தியாகம் பண்ணிவிட்டு, அன்பு பார்த்துக்கோ, பத்திரமா இரு, நீ வந்து நாளைக்கு ஆனந்தி கழுத்தில் வலுக்கட்டாயமாக தாலி கட்ட போகிறங்கிற உண்மையை துளசி என்கிட்ட சொல்லிட்டா, அதனால் சக்ஸஸாக பண்ணு, எதாக இருந்தாலும் வெற்றி நிச்சயம்னு சொல்லிட்டு போகும்பொழுது நம்ம அன்புக்கு மகேஷை பார்த்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனந்தி மகேஷ் சார் மேலே இவ்வளவு அன்பையும் பாசத்தையும் பொழியறதை பார்த்து அங்கே உள்ள எல்லாருமே நெகிழ்ந்து போயிடறாங்க. மித்ராவுக்கு வயிறு எரியுது. போது நிறுத்திடி, மகேஷ் மேலே இப்படி பாசமாக பேசியே அவனை உன் மேலே பித்து பிடிக்க வச்சுட்ட, அவன் இன்ன வரைக்கும் உன்னை விட்டு திரும்பாமல் இருக்கான், என் வாழ்க்கையில் நீ பயங்கர விஷமாக வந்துட்ட, அதனால் நீ இப்போதைக்கு இந்த சீனில் நிறுத்துறியான்னு சொல்லி நம்ம ஆனந்தியை வெறுப்பாகவே பார்க்குறாங்க மித்ரா. இப்போது மகேஷ் வந்து இடையிலேயே அம்மா பார்வதிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சென்னை நோக்கி போயிட்டுருக்காரு. உண்மையாலுமே அவங்க அம்மா பார்வதிக்கு உடம்பு சரியில்லையா, இல்லை அவங்க அம்மா சும்மாவே எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி மகேஷ் அங்கிருந்து கூட்டிகிட்டு வா, தேவையில்லாம அங்கிருந்து பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் பார்வதியிட்ட சொல்லி பார்வதி கோவப்பட்டு இது போல் ஒரு பொய்யை சொல்லுன்னு சொல்லியிருப்பாங்களோன்னு தெரியல. ஏன்னா இங்கே வந்து மகேஷ் வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ண பார்க்குறான். இங்கே வந்து ஒரு திருட்டு பள்ளி நடந்திருக்கு, அந்த நெக்லஸை மீட்டு தரணும், வாங்கி தரணுங்கிறதுக்காக மகேஷ் வந்து 5 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கான்னு சொல்லி ஒருவேளை மித்ரா வந்து பார்வதி கிட்ட சொன்னாலும் சொல்லியிருக்கலாம். அதனால் பார்வதி கடுப்பாயிட்டு, மித்ரா அவன் இப்படியே விட்ட வேலைக்கு ஆக மாட்டான், சாதாரண கூட்டம் வரமாட்டான், எனக்கு உடம்பு சரியில்லை, சீரியஸாக இருக்கேன், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்குன்னு சொல்லு, அப்போ தான் வருவான்னு சொல்லி ஒரு பொய்யை சொன்னாங்களோன்னு தெரியல. கண்டிப்பாக மகேஷ் அங்கே சென்னையில் போய் பார்க்கும்போது தான் அது உண்மையாக பொய்யான்னு தெரியும். இப்படி மகேஷ் வந்து சென்னைக்கு போயிருக்கிற இந்த சூழ்நிலையில் அன்பு மட்டும் இங்கே தனியாக இருக்காரு. இந்த சூழ்நிலையில் இப்போ கோகிலாவை திடீர்னு சுயம்புலிங்க கடத்தி கொண்டு போயிட்டு ஆனந்திக்கு ஃபோன் கால் பண்ணுறான். அதுவும் வீடியோ கால் பண்ணி, இங்கே பாரு ஆனந்தி, நீ உன் ஆசாசியாக உங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி கனவு கண்டுருக்குல்ல, அந்த கனவு நனவாகணும்னா நான் சொல்கிற மாதிரி கேளுன்னு சொல்லி ஒரு குண்டத்துக்கு போடுறான். ஏய் சுயம்புலிங்கம், என்னடா பண்ணியிருக்க, எங்கள் அக்கா எங்கடான்னு சொல்லி ஆனந்தி தவிக்கிறாங்க. கவலைப்படாத ஆனந்தி, உங்கள் அக்கா எங்கேயும் போகலை, இந்தோ இங்கே உட்காந்துருக்கா பாரு, கட்டி போட்டிருக்கான் பாருன்னு சொல்லும் பொழுது அதை வீடியோவை காமிக்கிறாரு. ஆனந்தி துடிச்சு போகிறாங்க. டேய் எங்கள் அக்காவை ஏன்டா கடத்தி கொண்டு போனேன், அவளுக்கு நாளைக்கு கல்யாணம்டான்னு சொல்லும் பொழுது, கல்யாணமா, அது நடக்கணும்னா அது உன் கையில் தான் இருக்குது, இங்கே பாரு ஆனந்தி, உனக்கு இப்போ எல்லா கனவு லட்சியம் எல்லாமே உங்கள் அக்கா கோகிலா கல்யாணம் நடக்கிறதான்னு சொல்லி நல்லாவே தெரியும். அதனால் நான் சொல்கிறத கேட்டால் மட்டும்தான் உன் லட்சியம் நிறைவேறும். உங்கள் அக்கா கோகிலா கழுத்தில் நீ பார்த்துருக்கிற மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணணும்னா, தாலி கட்டணும்னா எனக்கு நீ ஒரு ஃபேவர் பண்ணணும்னு சொல்லும் பொழுது என்னடா பண்ணணும் சொல்லி சொல்லலான்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை ஆனந்தி, சின்ன வயசுலேருந்தே உன் மேலே நான் வெறித்தனமாக இருக்கேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் உன் கழுத்தில் நான் தாலி கட்டணும், அப்படி நீ சம்மதிக்காம மட்டும்தான் உங்கள் அக்கா கழுத்தில் பார்த்துருக்கிற மாப்பிள்ளை தாலி கட்டுவான், இல்லைனா இதோ சேகர் இருக்கான்ல இவன் தான் தாலி கட்ட சொல்லுவான்னு சொல்லும் பொழுது ஆனந்தி மிரண்டு போகிறாங்க. இந்த இடத்துல ஆனந்தி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, விடிஞ்சா கல்யாணம், அக்காவை தூக்கி வச்சுட்டு அவன் வந்து பிளாக்மெயில் பண்ணுறான்னு சொல்லி தவிச்சு போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, கண்டிப்பாக இந்த உண்மை அன்புவுக்கு தெரிய வரும். அன்பு நேரடியாக அங்கே போயிட்டு சுயம்புலிங்கத்தை போய் ஃபைட் பண்ணுவார். அன்புவுக்கு ஒரு இடத்துல ஆபத்து வரும். கண்டிப்பாக திரும்ப நம்ம மகேஷ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா மகேஷ் இன்னும் சென்னைக்கு போயிட்டுருக்காரு. திடீர்னு இது போல் ஒரு சம்பவம்னு தெரிஞ்சால் அப்படி ரிட்டன் ஆகிட்டு இங்கே வந்து அன்புவையும் ஆனந்தியையும் அவங்க அக்கா கோகிலாவையும் காப்பாற்றுவாருன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கோம். இல்லைனா அன்புவே இந்த இடத்துல ஒண்டியாக சமாளிப்பாராங்கன்னு சொல்லி நமக்கு தெரியல. ஏன்னா அன்பு வந்து ஒண்டியாக, அதுவும் சுயம்புலிங்கத்தை ஆட்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா சுயம்புலிங்கத்திட்ட நிறைய ஆட்கள் இருக்காங்க, அது அவனோட சொந்த ஊருங்கிறதால அன்பு மட்டும் தனியாக வந்து பிரச்சனை பண்ணி யாருக்கும் தெரியாமல் கோகிலாவை மீட்டு கொண்டு போகிறதுங்கிறது சவாலான காரியமாக இருக்கும். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒருவேளை மகேஷ் திரும்ப இந்த இடத்துல யாருக்கும் தெரியாமல் என்ட்ரி கொடுப்பாரா, சர்ப்ரைஸ் தருவாரான்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எது எப்படி இருந்தாலும் ஆனந்தி வாழ்க்கையில் இப்போதைக்கு ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஆனந்தியும் ஒவ்வொரு பிரச்சனை சமாளிச்சுட்டு இருக்காங்க. இப்போது சுயம்புலிங்கம் வேற கோகிலாவை தூக்கி கொண்டு வச்சுட்டு ஆனந்தி கழுத்தில் நான் தாலி கட்டுவான்னு சொல்லி டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கான். இதை எப்படி ஆனந்தி சமாளிக்க போகிறாங்க? ஆனந்திக்கு
கண்டிப்பாக அன்பு மகேஷ் கண்டிப்பாக உதவி பண்ணுவான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கோம். வழக்கம் போல் இந்த சம்பவம் சக்ஸஸாக தான் முடியும்னு சொல்லி நமக்கு தெரியும். இருந்தாலும் அதுக்குள்ளே ஆனந்தி கழுத்தில் அன்பு வலுக்கட்டாயமாக தாலி கட்ட போகிறாருன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அன்பு வந்து ஆனந்தி கழுத்தில் வலுக்கட்டாயமாக தாலி கட்ட போனால் இந்த இடத்துல அதை தெரிஞ்சுக்கிட்டு ஆனந்தி தடுத்து நிறுத்துவாங்க. ஆனந்தி தடுத்து நிறுத்தும் பொழுது அன்புக்கு கோவம் வந்துடும். என்ன ஆனந்தி, நான் தாலி கட்டினா என்னன்னு சொல்லும் பொழுது, ஆக மொத்தத்தில் என் கழுத்தில் தாலியை கட்டக்கூடாதுன்னு சொல்லி ஆனந்தி பிடிவாதம் பண்ண போகிறாங்க. ஏன்னா அதன் பிறகு தான் அன்புக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை நம்ம ஆனந்தி சொல்ல போகிறாங்க. அதை கேட்டுட்டு அன்பு அதிர்ச்சியாக போகிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் ஆனந்தி வாழ்க்கையில் என்னென்ன சம்பவம் நடக்க போகுது, என்னென்ன திருப்புமுனைகள் வரப்போகுதுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்தடுத்த எபிசோடில் தொடர்ந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.